நீங்க பாக்குறீங்க ஒரு பேரெழுச்சியான ஒரு இது இருக்குது, நீங்க ஒரு மாற்றம் இருக்குங்கிறது. வாக்குக்கு கூட்டத்துக்கு காசு கொடுத்தாதான் கூட்டமே. கொஞ்சம் அமைதியா இருங்க. ரெண்டாவது, எங்களை பார்க்க வர்றவங்க உங்களுக்கு தெரியும், பார்க்க இல்லை என்ன நம்ம பிள்ளைகள் பேசுறாங்கன்னு கேட்க. வாக்குக்கு காசு கொடுத்தாதான் வாக்கு போடுவாங்க மக்கள்னு சொல்றது மாதிரி என் பிள்ளைகளை ஆரத்தி எடுத்து அவங்களே காசு கொடுக்கறது, அங்க வந்து சின்ன குழந்தையில இருந்து சேமிப்பை கொடுக்கறது. எங்களுக்கு பெரியவங்க எல்லாம் 1000 ஒருவரெல்லாம் ஒரு மின் பணியாளர் எலக்ட்ரீஷியன் அண்ணா அண்ணா எனக்கு இதான் இருக்க வச்சுக்க அப்படின்னா 50, ஒரு அம்மா 20,000, ஒரு அம்மா கையெழுத்து கும்பிட்டு எனக்கு என்ன சேர்ந்திருந்தா 50,000 செலவு வச்சுக்கணும். ஒரு தம்பி திருக்கோயிலூர்ல முடி வெட்டி சேர்த்து 5 நாள் காசு எங்க அண்ணனுக்கு கொடுக்குறேன், இந்த நீ வச்சுக்க செலவுக்குன்னு. அப்போ பெரிய மாறுதல் இருக்கு மக்களுக்குள்ள. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க ரொம்ப பெருமைப்பட வாழ்ந்த இனம், மாண்புமிக்க இனம். இவங்க வந்து இந்த திராவிட ஆட்சியாளர்கள்லாம் வந்து எங்களை அத்தியாவசிய தேவைக்கு கூட கையேந்திர, அரிசி பருப்பு வேட்டி சேலைக்கு கூட கையேந்த வச்சு ரொம்ப ஒரு தன்மானம் இழந்த மக்களாக மாத்திட்டாங்க. அதை மாத்தணும்னு வெறியோடு உழைக்கிறோம். ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு, சீமான் காரைக்குடியில வீடோ ஓட்டோ இல்ல, அப்புறம் வந்து இங்க நிக்கிறாரு, தேர்தலுக்காக வருவாங்க நாம் தமிழர் வேட்பாளர்கள் ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, அது வந்து அது ஒரு பெரிய நீண்ட நேரம் பேசணும், அதுக்கு விட்டுருவோம். அவருக்கு வந்து என் தம்பி தங்கச்சிகள் பதில் சொல்லிக்கிடுவாங்க. அவங்க அப்பா பேசட்டும், ஐயா பா சிதம்பரம் பேசட்டும், அப்ப சீமான் பேசுறேன். அது ஒரு சிறுபலத்தனமான இது. நீங்க கேக்குறீங்கன்னால சொல்றேன். ராகுல் காந்தி வயநாடுல போய் போட்டிட்டாப்ல, அங்க ஒரு ஓட்டும் வீடு இருந்துச்சா? அவருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி போய் நின்னுச்சு பிரியங்கா காந்தி, ஓட்டும் வீடு இருந்துச்சா? இப்ப மேலூர்ல காங்கிரஸ் கட்சி சார்பா ஒருத்தர் நிறுத்திருக்கீல்ல, அவருக்கு ஓட்டும் வீடு அங்க இருக்க. அவரு காஞ்சிபுரம், அவருக்கு எங்க நிறுத்திங்க? உங்க அப்பா வட மாநிலங்கள்ல இருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்து பண்ண, அப்ப ஓட்டும் வீடு அங்க இருந்துச்சா? ஓட்டும் வீடு இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில போட்டியிடணும்னா நீ இந்திய பற்ற பேசுற, தேசிய ஒருமைப்பாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடை நீங்க தானே, ஒரே வரி சரங்கு சொறி எல்லாம் கொண்டு வந்து நீங்க தானே. என்ன பாருங்க எப்படி பயம் அந்த நடுக்க, அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இது வரைக்கும் நாய் நரி பூனை பார்த்திருப்பிய, முதல்ல களத்துல ஒரு புலிய பாக்குறீங்கல்ல, அங்க வந்து நான் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், புரியுதா? காரைக்குடியில எனக்கு வீடு இல்ல, ஓட்டு இல்ல, இந்த நாடே என் வீடு. நான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகன். நம்ம 2 பேரும், நானும் கார்த்திக் சிதம்பரம் யாருமே சகோதரனும் வெளிநாடு போறது. உலகத்துல எல்லாரும், உங்க அப்பா மத்திய அமைச்சர் இருந்திருக்காப்ல, நீங்க போய் பாராளுமன்ற உறுப்பினர், எந்த நாட்டுக்கு போய் பார்ப்போம் யாரு செல்வ மகன், யாரு செல்ல மகன், யாரு மேல பேரன்பு இருக்கு அப்படின்னு. சும்மாதான் பேசிக்க கூடாது. எனக்கு ஓட்டு போடுறாங்க போடல, நான் வெல்றேன் வீழ்றேன். ஆனா தனிச்சு தன்மானத்தோடு என் மக்கள் மீது நம்பிக்கை வச்சு நிக்கிறேன்ல, அந்த துணிவு இந்த நிலத்துல எந்த கட்சிக்கு இருக்கு? ஆண்டுகிட்டு இருக்க கட்சி 22 கட்சியை சேர்த்துக்கிறது, அதுல இது ஒரு கட்சி காங்கிரஸ். சரி, நீதான் ரோசக்காரன், சீட்டு தரல, இல்ல கேட்ட சீட்டு வெளியில போய் என்ன மாதிரி தனியா நிக்க வேண்டியது. அனுமதியே வழங்க மாட்டாங்க. திமுக காவல்துறை வந்து திமுக பேச்சை கேட்டுட்டு இது பண்றதா சொல்றாங்க. உண்மையா? உங்களுக்கு நீங்களும் எதிர்கட்சி தான், நீங்க டெய்லி பிரச்சாரம் பண்றீங்க, ஒரு 2 நாள் பிரச்சாரமே பண்றீங்க, நெருக்கடி தராங்கன்னு சொல்லி தாவேகா சொல்றாங்க. அப்படிலாம் ஒரு தேர்தல் ஆணைய பொறுப்புலதான் இருக்கு. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அது தேவையில்லை. அது எப்படி தேவை இருக்கு? நெருக்கடியை எதிர்த்து நெருக்கடியை தாண்டி களத்துல போராடி வெல்லணும். அவன் தான் வீர். நான் சந்திக்காத நெருக்கடிகளா சொல்லுங்க? 2008 2009 எந்த விடுதலையும் தங்க எனக்கு தர மாட்டாங்க. கார்லயே படுத்து எங்க ஏரி குளத்தாங்க குளிச்சு அங்கேயே தெருக்கடையில சாப்பிட்டு அப்படிதான் நான் போராடி வந்தேன். 260 வழக்குக்கு மேல வாங்கிட்டேன்னா நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு இல்லாத சிறையில், கடைசியா புதுச்சேரி சிறையிலையும் இருந்துட்டு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சிறவன் புரட்சியாளனாவோ ஒரு போராட்டக்காரனாவோ அநீதியை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வீரனாவோ இருக்க முடியாது. இந்த மக்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. அறிவு பெற்றவனை போற்றும், அறம் கொண்டு கொடையளிக்கிறவனை போற்றும், வீரமும் மானமும் மிக்க வீரனை போற்றும். இது 3 ஒன்னா இருந்துச்சுன்னா ஒருத்தன்ட்ட தெய்வமாக்கி வணங்கிடும்.
உங்களுக்கு புரியுது நம்ம பரம்பரை அப்படின்னு. அப்படிதான் எங்க முருகன், அப்படிதான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ இது 3 இருக்கணும் ஒரு தலைமை பண்புக்கு வரவனுக்கு. பயப்படக்கூடாது. அடகுமுறை என்ன அடகுமுறை? சரி மீறி வந்து பண்றீங்க, அனுமதி இல்லை மீறி பண்றீங்க, என்ன பண்ணிரும்? வழக்கு தானே ஓடு. நான் சொல்லல வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. தடை அதை உடை, சிறை அதை நிறை, இதென்ன கோட்பாடு? அப்புறம் பயந்தோம்னா கடைசி வரை வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. இப்ப எனக்கு இல்ல, எனக்கு என்ன, எனக்கு நெருக்கடி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அதை மீறி தானே வேலை செய்யறேன். தடை மீறி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கேன், தடை மீறி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம், தடை மீறி தான் டங்ஷன் போராட்டம், தடை மீறி தான் 8 வழிச்சாலைக்கு போராடி சிறைக்கு போனேன். தடையை மீறணும். அடக்குமுறையை ஒடுக்குமுறையை மீறி நிக்க முடியலன்னா அது சரியா வராது. மற்ற கட்சிகளோட தேர்தல் இலவசங்கள் அதிகமா நீங்க ஆட்சிக்கு வந்தா இலவச மருத்துவம், அதே மாதிரி இலவச கல்வி. இலவசம் இல்ல, இந்த வார்த்தையை விடு. கட்டணம் இல்லாம தரமான கல்வி, சரியான கல்வி, சமமான கல்வி. அது வேணும்னா அது இல்ல ஏற்கதானே செய்வாங்க. ஏற்கனவே கட்டணம் இல்லாம தான் இருக்கு. தரமா இருக்கா, சமமா இருக்கா, சரியா இருக்கா? தரமா இல்லைன்னு யார் ஒத்துக்கிறா? அரசை நடத்துறவங்களே. அரசு அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ முதலமைச்சருக்கோ உடனே சரியில்லைன்னா தனியார் மருத்துவமனைக்கு போகும்போதே தெரியுது தரம் இல்லை. அவங்க பிள்ளைகள் எல்லாம் தனியார் பள்ளி கல்வியில படிக்கும் போதே தெரியுது அரசு பள்ளி கல்வி தரம் இல்லை. அப்போ இருக்கிறத தரம் உயர்த்தி, தரம்னா எந்தெந்த நாடு முன்னாடி இருக்கு அது எனக்கு போட்டு காட்டுறேன், அந்த இடத்துக்கு தூக்கி தள்ளிட்டான். என் பிள்ளைக்கு அறிவையும் உயிர் காக்கும் மருத்துவத்தையும் நீரையும் கொடுத்துட்டோம்னா ஒரு சரிவாதி பொருளாதாரம் மிச்சமாயிடும். இப்ப 10,000த்துல 5,000 செலவு மிச்சமாயிடும். கல்வியை கொடுத்துட்டேன். மக்களுக்கு பெரும் பெரும் பொருளாதார செலவு இந்த கல்வி, மருத்துவம், குடிநீர் 3ல தான் போகுது. நான் சொல்லல, நம்ம ஐயா அப்துல் கலாமே சொல்றாரு. அது 3ஐ கொடுக்க வேண்டியது ஒரு என்ன சொல்றாரு, ஒரு நல்ல அரசின் பொறுப்புங்கிறார். அதுக்குடைய விஜயின் அரசியலால் நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் பாதிக்கப்படும் ஒரு கண்ணோட்டமா பேசப்பட்டு அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த அரசியல் என்னை பாதிக்க. நான் ஒரு அரசியல்னா நான் முன் வைக்கிறேன். அரசியல்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னும் 15 நாள் இருக்கு. மே 4ஆம் தேதி வரை பொறுமையா இருங்களேன். பின்னுக்கு தள்ளுறதுக்கு என்ன, ஆட்டுக்கள் அப்படி தள்ளி விட்டு போறதுக்கு. எனக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ரசிகர்கள் அல்ல. நான் திரையிலிருந்து வந்தேங்கிறேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீங்க இருந்து திரைப்படத்துல. நான் சிறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னா திரையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன். வந்த நான் எங்க அண்ணன் கமல் போலவோ, ஐயா விஜயகாந்த் போலவோ, எங்க அண்ணன் சரத்குமார் போலவோ, ஐயா கார்த்திக் போலவோ, என் தம்பி விஜய் போலவோ ரசிகர்களை சந்திச்சனா, மக்களை சந்திச்சனா, இதை நீங்க கேட்டுக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தவர் ரசிகர்கள் அல்ல. விஜய் ரசிகர்களுக்கு வாக்கு செலுத்தினார். விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கணக்குலையும் அவர் போட்டி போடல. அப்ப அவர் வாக்கு எனக்கு ஒன்றிருந்தா இப்ப 8.22 8 விழுக்காடு, அது அவருக்கு 20 விழுக்காடு இருக்குங்கிறீங்கள. அதுல கொஞ்சம் பேர் போட்டிருந்தா நான் 10-15 விழுக்காடு போயிருக்க மாட்டேனா? இதையாவது பினாத்திக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு வாக்கு செலுத்துறவன் காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல. புயலே அடிச்சாலும் நகராமல் அதை எடுத்துற வீரிய மிக்க நெல்மணிகள். திரையரங்கில் தலைவனை தேடியவன் இல்லை, தரையில் தனக்கான தலைவனை தேடியவன். பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேடியவன் அல்ல என் வாக்காளன். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடியவன். அதனால என் வாக்கு என்பது என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் மக்களின் நலம், என் வரலாறு, என் அரசியல், என் அறிவியல், என் புவியியல், என் காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், கடல் வளம், மலை வளம், இவற்றையெல்லாம் காட்டணும். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, பெண்ணுக்கு சரியான உரிய பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவன் தான் என் கையை பிடிப்பான். புரியுதா? போட்டு குழப்பிக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் திருப்பி இதை கேட்டு தொலைக்காதீங்க.